நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் சி கே நந்தகோபாலன் அவர்களுடன் கலந்துரையாடல். வணக்கம் ராஜேஷ் அண்ணா. ஐபிஎஸ்ங்களே, ஐபிஎஸ் ஐபிடி எல்லாம் சொல்லுவீங்களே, அது என்னது? இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமா? ஐபிஎஸ் இது எங்கே பிடிச்சிங்க? இது அப்படி சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். நான் கூட ஏதோ ஒரு பேங்க்ல ஒரு அம்மா இருந்து உங்கள்கிட்ட அனுப்பிச்சு விட்டேன். சரி பண்ணி 20 வருஷமா இருந்த டிசீஸை நீங்க சுகப்படுத்திட்டீங்க. அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு தேங்க் பண்ணிட்டு போனாங்க. இந்த ஐபிஎஸ்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு இதை வந்து பேர் வச்சாங்க. 1892 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 1762 1763 ஐபிடி எத்தனை வராங்க. அது என்ன? இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசார்டர். பவுல்ன்றது நம்ம அந்த மலம் வெளியேறுவது. ஓகேங்களா? ஸோ நம்ம உணவு உட்கொண்டு அது செரிமானமான பிறகு குடலுக்கு போய் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துன பிறகு தேவையில்லாததெல்லாம் பெருங்குடல் வந்து அங்கேயும் கூட நிறைய எடுக்கும். கடைசியாக கொலோனுக்கு வந்து ரெக்டமுக்கு வந்து ஆனஸில் வந்து வெளியில் வரும். கரெக்டுங்களா? இதுதான் அது மொத்தம். இதில் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது இதில் 1859 சில ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க, 1869 சில ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அதுவும் இதில் தான் வரும், ஐபிடியில் வரும். அது கேட்கறது அதுக்குள்ளே சொல்லிட்டீங்க. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், அப்புறம் இந்த குரோன் டிசீஸ். இப்போ ஐபிஎஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு நம்ம அதுக்கு வைக்கிறோம் பேர் நவீன விஞ்ஞானத்தில். ஆனால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து சரியான தீர்வு கிடையாது. இவ்வளோ வருஷம் ஆகி கூட இந்த ஐபிஎஸ்க்கு. இந்த இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த மனுஷன். ஏன் வருது? வயிறு இருக்கு, உணவு உள்ளே வருது, அது அங்கே அரைஞ்சி பல்ப் ஆகுது. அதுக்கப்புறம் ஜெட் கேனல்னு ஒன்று இருக்கும். இந்த வயிறுக்கும் குடலுக்கும் இணைப்பு வந்து டியோடினல்னு பேர். டியோடினலுக்கு முன்னாடி ஒரு ஜெட் கேனல்னு ஒன்று இருக்கும். அந்த ஜெட் கேனல் வந்து சுருங்கி இருக்கும். இது பல்பானால் தான் அந்த ஜெட் கேனலே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் டியோடினலில் ஓப்பன் ஆகி குடலுக்கு வரணும். சிறுகுடல் அது ரொம்ப பெருசு. நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், இப்படியே பாம்பு மாதிரி. ஆமாம் ஆமாம், பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து அந்த முடியும் போது அது பெருங்குடலில் கனெக்ட் ஆகி பெருங்குடல் இப்படி இருக்கும் ஒரு மாதிரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொத்தம் இந்த ஜீரண மண்டலம் இருக்குது பாருங்கள், ஜிஐ ட்ராக் அப்படின்னு பேர். ஈசோபேகஸ்லேருந்து வயிறு, ஜெட் கனல், டியோடினல், சிறுகுடல், பெருகுடல், கடைசியில் உங்களுக்கு ஆனஸ், நம்மளுடைய ஆசனம். இது வரைக்கும் வந்து ஒரு 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 ஃபுல் ஆப்ரேஷன் இது. இந்த ஆப்ரேஷனில் பிரச்சனை வருது. இது எதனால் வருதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இன்னொருத்தருக்கு வேற சில காரணங்களுக்காக வரலாம். ஆளுக்கால் மாறுது. இங்கே தான் அவங்க ஜோதிடைகள் வருது. ஜோதிடம் இங்கே எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரம், ராசி, லக்னம் மாறுது எல்லாருக்கும். உடலுக்குள்ள இருக்கிற அந்த நுண்கிருமிகளின் கட்டமைப்பு அது வந்து மாறுது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகளின் மண்டலம் என்னுக்குள்ள இருக்கிறது வேறுபடுது. இதை படிக்க முடியல இப்போ. இது ஒரு மெயின் பாயிண்ட். இது அவங்க பிளானட்டரி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நுண்கிருமிகள் மாற்றம் ஏற்படும். அதனால தான் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க. ஜோதிடத்தில் அதை எங்கே கொண்டாந்து நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நிறைய பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் மைக்ரோபியம் மேட்சிங். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணியினுடைய மைக்ரோபியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்மகனை தொந்தரவு செய்யாது, இவனுடைய மைக்ரோபியம் இவங்களை தொந்தரவு செய்யாது. இந்த உடல் இதை ஏற்றுக்கொள்ளும், இந்த உடல் இதை ஏற்றுக்கொள்ளும். புரிஞ்சுச்சிங்களா? இப்போ இந்த மைக்ரோபியம் மாறுபடுறதுனால காரணங்களும் மாறுபடுது. மெயினாக உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம். இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம்னா என்ன? உங்களுக்கு நீர்க்கோவை வந்துடுது. உடலுக்குள்ள வந்து எல்லாமே திரவ பரிமாற்றம் தான். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த சாப்பாடு திடப்பொருள் உள்ள வருது இல்லை, அது வந்து ஒரு பல்ப் மாதிரி, கூழ் மாதிரி ஆகுது. அது ஒரு திக்கான திரவம் தானே. அது உங்களுக்கு இன்டெஸ்டைனில் வந்த உடனே சிங்கிள் மாலிக்யூல்ஸை தான் எடுக்கும். சரி, இன்டெஸ்டைன் டபுள் மாலிக்யூல்லாம் எடுக்காது, வெளியே அமிச்சிடும். டபுள் மாலிக்யூல்னா ஒரு மாலிக்யூலோட அந்த மாலிக்யூல் ஒட்டின்னு தான் எடுக்காது. இப்போ சர்க்கரை வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ருக்டோஸ். குளுக்கோஸ் ஒரு மாலிக்யூலு, ஃப்ருக்டோஸ் ஒரு மாலிக்யூல், ரெண்டு பேரும் ஒட்டின்னு இருந்தால் அவங்க பேர் சூக்ரோஸு. இந்த சூக்ரோஸாக இருந்ததுன்னா அது எடுக்காது. சரி, அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்னு பயோகெமிஸ்ட்ரியில் எடுத்துன்னு வருவாங்க. ஃபிசிக்கலி இன்அக்சசபிள், ஸ்டார்ச் கிரானுலேஷன், ரெட்ரோகிரேடேஷன், கெமிக்கலி மாடிஃபைட் ஸ்டார்ச்னு 3-4 பிரிச்சிருவாங்க. இதெல்லாம் எடுக்காது, அது எல்லாத்தையும் அமிச்சிடும். சிங்கிளாக இருந்தால் குளுக்கோஸும் ஃப்ருக்டோஸும் உடஞ்சிருக்கணும். இப்போ குளுக்கோஸையும் எடுத்துக்கும், ஃப்ருக்டோஸையும் எடுத்துக்கும், தனித்தனியாக இருக்கணும் ஆளுங்க.
அப்பதான் எடுப்பார் அவர். ஏன்னா உள்ள அவர் அனுப்ப மாட்டார், இல்லைன்னா அனுப்பிச்சிடுவார், போ. இந்த 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 ப்ராசஸிங் வந்து ரொம்ப பெருசுங்க. இந்த ப்ராசஸை வந்து இந்த ப்ராசஸிங்க்கு வந்து இந்த மொத்த இந்த ஜீரண மண்டல இயக்கத்திற்கும் முழுவதுமாக துணை புரிவது உள்ளுக்குள் இருக்கும் உறுப்புகள் 30% தான். மீதி 70% அந்த வயிற்றுக்குள் இருக்கும் நுண்கிருமிகள் அந்த உணவு உள்ளே வந்த பிறகு எண்ணற்ற ப்ராசஸிங்கை பண்ணுது அது அந்த சாப்பாட்டை. அதுதான் மெயின். டைம் வந்தால் பசி வரும்போது நம்ம சாப்பிடாம வேலை மேலே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லிவர் அந்த ஓரளவுக்கு இந்த அமிலத்தை சுரந்து அமிச்சிடும். சாப்பாடு அங்கே வயிற்றுல இல்லை. அப்போ என்ன பண்ணும், இந்த அமிலம் போய் அந்த சாப்பாட்டு அந்த வயிற்றினுடைய சுவர் இருக்கு பாருங்க, வால், அதை போய் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுல தான் உங்களுக்கு அந்த அல்சர்லாம் வரும். டைமுக்கு சாப்பிடாதவங்க, டைமுக்கு சாப்பிடாத டிரைவர்களுக்கு தான் அது வருது. ஆமா, ஏன்னா அவங்க சாப்பிட முடியாது, ஓட்டின்னு இருப்பாங்க, அது மாதிரிலாம். இப்போ உங்களுக்கு வயிற்றுல நடக்கிற வேலையே வந்து மிகப்பெரியது. அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்டமக்குள்ள இருக்கிற லாக்டோபாசிலஸ் பாக்டீரியாஸ்ன்னு சொல்றாங்க இந்த நவீன விஞ்ஞானத்துல. அது வந்து பலவிதமான நுண்கிருமிகள், நிறைய டைப் ஆஃப் நுண்கிருமிகள் இருக்குது. எல்லாத்துக்குமே காமன் பேர் லாக்டோபாசிலஸ். நிறைய விதமான நுண்கிருமிகள் நிறைய விதமான வேலை செய்யுது இந்த சாப்பாடை நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது. அதனால் இப்போ வயிறை வந்து பயோரியாக்டர்னு கூப்பிடுறாங்க, பேர் வச்சுருக்காங்க இப்போதான். ஏன்னா அவ்வளோ வேலை நடக்குது அங்கே இந்த நுண்கிருமினால. அதுக்கப்புறமா இது கூழான அப்புறம் செட்கனல் ஓப்பன் ஆகி டியோடனல் ஓப்பன் ஆகி இன்டெஸ்டைன்ஸ்குள்ளே வந்த உடனே அங்கே வந்து ஒரு பெரிய நுண்கிருமிகளின் உலகம் இருக்குது. அது வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணுது. இந்த இயக்கத்திற்கு உறுப்புகள் துணை புரிவது 30%, நுண்கிருமிகள் துணை புரிவது 70%. இப்போ இவங்க என்ன பார்க்குறாங்க, ரீசன்ட் ரிசர்ச்லலாம் இந்த கடந்த ஒரு 25-30 வருஷத்தில் 1990க்கு அப்புறமா இந்த கொலோன் இருக்கு பாருங்க, இது மெயின். இது ஒரு பார்ட் ஆஃப் அந்த பெருகுடல். கடைசியில் கொலோனுக்கு அப்புறம் ரெக்டம் அப்புறம் ஆனஸ். ஓகேங்களா? இந்த கொலோனில் வந்து 25-30 வயசு வரைக்கும் நிறைய உங்கள் ஃபீக்கல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபீக்கல்னா நம்மளோட ஸ்டூல்ஸ், நம்மளோட மலம், அதுலேருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி என்னென்ன நுண்கிருமிகள் இருக்குதுன்னு ஒரு மேப்பிங் எடுப்பாங்க. தெரிஞ்சுக்கினாங்க இதெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க, எப்போ டெஸ்ட் பண்ணாலும் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. அதே 45 வயசு 50 வயசுக்கு அப்புறம் அவனை எடுக்கும்போது பழசு இருந்தது பாருங்க, அதில் ஒரு ஜாதி கூட காணோங்க. ஏன் மாறிடுச்சு எல்லாம்? இங்கே தான் மேட்ரே. நுண்கிருமிகளின் சஞ்சாரம் கிரகச்சாரங்களை அடிப்படையாக கொண்டது. அது நிரூபிக்கப்பட்டதா? நிரூபிக்கப்பட்டது இல்ல. இப்படிதான் நான் கொண்டாந்து கனெக்ட் பண்ணுவேன் அதை. இப்போ உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு தான் வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி ஆர்கன், பிரெயின் வந்து செகண்டரி தான். நம்ம இதுல உங்களுக்கு பிரைமரி, உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு, உங்களுக்கு தண்டுவடம் தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் நம்மளுக்கும் காஸ்மாஸ்க்கும். பிளானெட்ல இருந்து வரக்கூடிய அந்த இந்த திசால இந்த புக்தின்னு சொல்றீங்கல்ல, அந்த திசால அந்த புக்தின்னு வரும்பொழுது ஸ்பைனல் கார்டு தான் ரிசீவ் பண்ணுது கமாண்டை. அந்த கமாண்டை ரிசீவ் பண்ணி அது வந்து நிறைய சிக்னல்ஸ் கொடுக்குது எக்ஸசோன்ஸ் வழியா. எக்ஸசோன் அப்படின்னாலே சேட்டலைட்டுன்னு பேரு. அது வந்து செரிப்ரோ ஸ்பைனல் வழியா பிரெயினுக்கு போய் பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள், சிந்தனைகள் அதெல்லாம் மாறுது. இப்ப புரியுதுங்களா? புரியுது. ஏன் அந்த தசா புக்தியில அவன் அப்படி இருக்கிறான்? இந்த வயசுல இவன் வந்து ஒரு பெரிய திருட்டை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவான்னு நீ படிச்சிருவ ஜாதகத்துல. ஆமா, அவன் நல்லவன். 45 வயசு வரைக்கும் அவனை மாதிரி ஒரு சாத்வீகமான மாரல் உள்ள ஆளை பார்க்க முடியாது. ஆனா 45வது வயசுல அந்த திருட்டுல அவன் ஈடுபடுறான். அவனுக்கு அந்த துர்ச்சிந்தனை எங்கேருந்து வருது? பிசியலாஜிக்கலா இங்க கொண்டாந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா அதே தான் இந்த நுண்கிருமிகளும். நுண்கிருமிகள் மாறுபடுது. அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாத்திரை எத்தனை வராங்க. எப்படின்னா 25-30 வயசு இருக்கிற நுண்கிருமிகள் 45 வயசுக்கு மேலே இல்லாதனால நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங்லாம் அடிபடுதோ தான். அப்போ அந்த நுண்கிருமிகள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணும், இல்லை அதை வந்து உள்ள விடணுன்றதுக்காக சில இந்த ப்ரோபயோட்டிக் சில மாத்திரைகள்லாம் எடுத்துன்னு வராங்க. அது பயன்படாது. எப்படி பயன்படும்? நீங்க ஒரு லக்னம், நான் ஒரு ராசி, அவன் ஒரு நட்சத்திரம், எப்படி வரும்? யூனிவர்சல் மெடிசன் இதில் நீங்கள் எப்படி எடுத்துன்னு வர முடியும்? முடியாது. ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து எவ்வளவோ வருஷமா ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ணவர், கரெக்டுங்களா? எத்தனையோ ஜோதிட நிபுணர்களை நேர்காணல் கண்டு எத்தனையோ விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எப்படி அது பிசியலாஜிக்கலா கனெக்ட் ஆகுதுன்றதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஜோதிட இயல் தாண்டி மனித இயக்கம் கிடையாதுங்க. மனித இயக்கம் ஃபுல்லா அந்த ஜோதிட இயல்குள்ள தான் வரணும். ஏன்னா நம்ம வந்து மாடர்ன் சயின்ஸ்ல எப்படி படிக்கிறோம்னா, ஒரு தனி மனிதனை ஒரு சிங்கிள் இண்டிபெண்டன்ட் யூனிட்டா படிக்கிறோம். கிடையாதே, டிபெண்டன்ட் யூனிட் தானே. ஓ, ஆமா 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 ஆமா.
ஓகே, நம்ம வந்து உணவை சார்ந்திருக்கிறோம், தண்ணீரை சார்ந்திருக்கிறோம், காற்றை சார்ந்திருக்கிறோம். இது பேசிக். தனியா நம்ம இயங்க முடியாது. உங்களுக்கு காஸ்மிக் வேவ் ரிசப்ஷன்ல தான் நீங்க இயங்க முடியும், இல்லைன்னா முடியாது. நுண்கிருமிகள் மாறினே இருக்கும் உள்ள. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறம் நுண்கிருமிகள் மாறும். இப்போ இந்த ஐபிஎஸ் அப்படின்றது எங்க வருது அப்படின்னா சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ல வந்து கனெக்ட் பண்ணிடுறான் கட்சியா. ஓகேங்களா? அதாவது இம்பேலன்ஸ் ஆஃப் த கட், இன்ஃப்ளமேஷன், அல்சரேஷன், இதெல்லாமே அதுல வந்துடுது. இதில் வந்து ஸ்டமக் பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அடிக்கடி டயரியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிக்கடி மலம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வயிறு வலிக்கும், போக வேண்டியிருக்கும், ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி மலம். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் பயப்படுவீங்க. அங்கே வந்து அடிப்படுது இல்லை, ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அப்போ இன்னும் அந்த ஃபியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிடும். அந்த ஃபியர் ஜாஸ்தியாக இந்த ஐபிஎஸ் ஜாஸ்தியாகினே போகும். இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர், நீர்க்கோவை. இந்த நீர்க்கோவையை எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்தில் மருந்து கிடையாது. இந்த ஐபிடின்றது வந்து இதை விட கொஞ்சம் மோசமான ஒரு நிலைமை. அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன்? இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசார்டர். இதுலயே வந்து ஸ்டமக் பெயின் வந்துடும். இதுல வந்து அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா மனித மூளைக்கும் கட்டுன்னா அந்த வயிறு, அதற்கும் உள்ள தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு இடையூறு ஏற்படுவதனால் the relationship between the brain and the gut is getting disturbed னு வராங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வேகஸ் நர்வ்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஸ்டமக்கையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுது. இந்த வேகஸ் நர்வ் வழியா வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மூளையில் இருக்கிற பிரெயின் ஃப்ளோரா, அங்கே வந்து நிறைய கிருமிகள் இருக்கு, மூளைக்கு உண்டான கிருமிகள். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, தகவல் பரிமாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இமெயிலில் கொடுத்துருக்கோம். ஆமா, அந்த முடிவுக்கு வராங்க. அது வந்து தடைப்படும் பொழுது நம்ம வந்து எண்ணற்ற இந்த நவீன விஞ்ஞானத்தினால் கொடுக்கப்படும் இந்த ஃபார்மகாலஜி என்று அழைக்கப்படும் அந்த ராட்டிஃபைடு கெமிக்கல் மருந்துகள் சாப்பிடுவதனால், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், பெயின் கில்லர்ஸ், ஆன்டாசிட்ஸ், இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அந்த பாப்புலேஷன், அந்த நுண்கிருமிகள், அந்த லாக்டோபாசிலஸினுடைய ஜனத்தொகை குறைந்து விடுகிறது. உலக ஜனத்தொகையோட அதிகமாக இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, 10 லட்சம் கோடி செல்லுங்க ஒரு உடம்புல, 100 ட்ரில்லியனு. ஒவ்வொரு செல்லுக்கும் 200லிருந்து 500 இருக்கும். நீங்கள் திடகாத்திரமான ஒரு மனிதராக இருந்தீர்களானால், ஒரு ஹெல்தி மேன் அப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செல்லுக்கு 500 மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், ஒரு செல்லுக்கும். இந்த ஐபிடின்றது ரொம்ப மோசமானது. சில சமயத்தில் ஐபிடி என்ன பண்ணும்னா, ஐபிஎஸும் ஐபிடியும் ஃபேட்டல் கிடையாது, அதனால் மனிதன் இறக்க மாட்டான். ஆனால் ஐபிடி வந்து சில சமயத்தில் இறப்புக்கும் எடுத்துன்னு போகும் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் பார்க்குறாங்க. எப்படின்னா, ஐபிடி ரொம்ப நாள் இருந்ததுன்னா, இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசார்டர் ரொம்ப நாள் இருந்ததுன்னா, இது வந்து மற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுது. ஏன்னா அந்த மெயின் கேஸ்ட்ரோ சிஸ்டமே வந்து அடிபட்டு போச்சு. அடிபட்டு போய் 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 என்ன ஆகும், உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் அடி வாங்கும். அப்போ மற்ற சிஸ்டம்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சுன்னா பெரிய டிசீஸில் எடுத்து போய் விட்டுரும். அந்த டிசீஸ் உங்களை மாய்த்து விடும். இதில் இந்த குரோன் டிசீஸ், இது இதோட கனெக்டட் தான். குரோன் டிசீஸில் என்ன ஆகுதுன்னா, அந்த கொலோன் சொன்னோம் பாருங்க, அந்த ரெக்டம், அந்த ஆனஸ், இது வந்து வீங்கி போகுது, நீர்க்கோவை நிறைய சேர்ந்து போகுது. இப்போ எப்படி நம்ம வந்து அதாவது அந்த பிரைமரி நீடு, நம்மளுடைய உளவியல் துறையில் பிரைமரி செகண்டரி நீடில் வந்து பிரைமரி நீடு வந்து ஹங்கர், தர்ஸ்ட், செக்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி டெம்பரேச்சர், ஃபீலிங் ஆஃப் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. அது வந்து எப்படின்னா, பாதுகாப்பான ஒரு சூழல் உங்களுக்கு வேணும். ஃபுல்லாக 4 பக்கமும் பத்திக்கின்னு எரியுதுன்னா அடுத்தது உங்கள் வீடு எரிய போகுது. அந்த பாதுகாப்பான சூழல் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எஸ்கேப்பாக தானே பார்ப்பீங்க. அது மாதிரி ஒவ்வொரு உயிரணுவும் உள்ளே 10 லட்சம் கோடி செல் இருக்கும். அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் தேவைப்படுகிறது. அந்த பாதுகாப்பான சூழல் எங்கே வந்து தடைபடுகிறது என்றால், நுண்கிருமிகள் அழியும் போது மட்டும், தேவையில்லாத நீர்க்கோவை சேரும் பொழுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது இப்போ ஒரு காஃபியில் சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டால் சாப்பிட முடியுமா? நம்மளால துப்பிடணும்ல. அந்த மாதிரி அதுங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாது. அதுங்களால வேலை செய்ய முடியலன்னா என்ன ஆகும்? நம்மளுடைய உறுப்புகளின் இயக்கங்கள் பாதிக்கப்படுகிறது. இது வந்து உங்களுக்கு அந்த குரோன் டிசீஸ்ன்றது, இது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்றது வந்து இந்த கொலோன் வந்து புண்ணாயிடுது, செதஞ்சு போகுது. இப்போ ஒரு உடம்புல அடிபட்டாலோ புண்ணு வந்தாலோ அதுக்கு வெளியில வந்து அதுக்கு பேர் நம்ம ஊண்டுன்னு சொல்றோம், புண்ணுன்னு சொல்றோம். உள்ள சிதைவு ஏற்படும் போது அது அல்சர்ன்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு அல்சர்னு அதுக்கு தனியா பேர் வைக்கிறான். ஏன்னா இதை வந்து நம்ம பார்த்தலாம், ஒரு அடிபட்டுச்சு, ஒரு புண்ணாயிடுச்சு, இல்லை ஒரு கட்டி வந்து உடஞ்சி புண்ணாச்சு, அந்த மாதிரி அது நம்ம மருந்து போட்டுடலாம். உள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது இல்லையா? இந்த அதிகபட்சமான நீர்க்கோவையில் செல்லுகள் வேலை செய்ய முடியாமல் தன்னுடைய தன்மையை இழந்து, அதனுடைய கட்டமைப்பை இழந்து,
அது வந்து இதாகி போகுது, உங்களுக்கு சிதைஞ்சு போகுது. அந்த இடம்லாம் அல்சரேஷன்னா புண்ணாயிடுது. இப்போ இந்த IBS, IBD, குரோன் டிசீஸ் மற்றும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இதுக்கு எதுக்கும் மருந்து கிடையாது. உடனே அவங்களை என்ன பண்ணுவோம், ஆப்ரேஷன். என்ன அவங்களுக்கு வந்து பரிந்துரைக்கப்படுகிறது என்றால் இனிமா கொடுப்பாங்க தெரியுமா, அதை கொடுக்குறாங்க. அவங்களே கற்றுக்குறாங்க எப்படி விட்டு எடுக்கணும். அதாவது ஒரு உடல் ரசாயனத்திற்குள் வெளியில் புண்ணு வந்தாலே தண்ணி படக்கூடாது. ஆமாம், தண்ணி படக்கூடாது. ஆமாம், அப்போ தான் ஆரம். அது இப்போ சோப்பு தண்ணி சோப்பு தண்ணி நீங்கள் வந்து ரெக்டமில் உள்ள விட்டு கொலோனில் விட்டீங்கன்னா அங்கே இருக்கிற நுண்கிருமிகள் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதும் போயிடும். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அது இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்களுடைய முறை அந்த மாதிரி. அது வந்து உங்களுக்கு சரி வராது. இது வந்து உஷ்ண நிலையில் போகும் பொழுது, உடல் உஷ்ணமாகும் பொழுது, இந்த உறுப்புகள் உஷ்ணமாகி ரொம்ப அந்த சூடுன்னு சொல்றோம் இல்லையா, அது வரும்போது தான் இந்த உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம் இதெல்லாம் இந்த ஃபிஸ்டுலான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அது. ஆனால் IBS, IBD, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அண்ட் குரோன் டிசீஸ்க்கு நம்மிடையே இன்று வரை மருத்துவம் இல்லை. 1763 வருடத்திலிருந்து இதை வந்து நவீன விஞ்ஞானம் சிறிது சிறிதாக படித்து கொண்டு வந்து விதவிதமான பெயர்களால் இதை பெயர் சூட்டி வந்திருக்கிறார்கள். இதை பற்றி நிறைய ரிசர்ச்சும் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த சிதைந்து போன நுண்கிருமிகளையோ அந்த அல்சரையோ சரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து நவீன விஞ்ஞானத்தில் இன்று வரைக்கும் அதுக்கு விடை இல்லை. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இதை எளிதாக நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். எப்படி? அங்கே தான் பாயிண்ட். இங்கே தான் தமிழன் நிற்கிறானா? இன்றைக்கு நாம் கேட்டக்கூடிய கேள்விக்கெல்லாம் மிக அருமையாக விளக்கம் கூறினார். உங்களுடைய வரவேற்பு இருக்க வரை எங்களுடைய பேட்டிகள் நீளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.